கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. விஜய் உள்ள வரணுங்கிறது முதல்ல இருந்தே என்டிஏவோட ஒரு எண்ணம். அது அவங்க அப்பாட்ட பேசி பார்த்தாங்க, புசியானத்தை பேசி பார்த்தாங்க, சிபிஐ என்கொயரி வந்துடுச்சு. அது டெல்லி லட்டு மாதிரி கையில் பிடிச்சிச்சு. டெல்லி என்ன பண்ணுது இப்போது, அண்ணாமலை வழியை மூவ் பண்ணி அண்ணாமலை விஜயை தொடர்பு கொண்டு நாங்கள் இருக்க கவலைப்படாதீங்க, உங்கள் காமன் எதிரி திமுக தான், அந்த மக்கள் நல்ல கூட்டணியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி தரோம், உங்கள் சிபிஐ கேஸை நான் க்ளோஸ் பண்ணி தரோம். கொடுக்கல் வாங்கல் தான், அரசியலே கொடுக்கல் வாங்கல் தான். இப்போ விஜயை ஃபிக்ஸ் பண்ணுறதும் மாட்டி விடுறதும் மாட்டி விடாமல் இருக்கிறதும் பாஜக கையில் இருக்குது. ஆனால் அமித்ஷா என்ன சொன்னாரா, விஜய் நீங்கள் ஒரு இளைஞர், உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அவசரப்பட்டு அரசியலில் பதவி பிடிக்க முடியாது, ஒரு 5 ஆண்டு காலம் நீங்கள் எங்கள் கூட இருங்க. அமித்ஷாவோட பிளான் என்னென்னா, ஸோ விஜய்கிட்ட சொன்னாங்களாம், அப்படி திராவிட கட்சிகள் ஒழிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம், ஸோ நீங்கள் தயவுசெய்து என்டிஏல வந்துடுங்க. அதுக்கு பிளான் பண்ணி தான் அமித்ஷா கூட்டணி சொல்கிறார். அவர் சொல்கிற கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் இல்லை, விஜய் கூட்டணி சேர்த்து. விஜய் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆகிட்டார். அனைவராலும் உற்று நோக்கப்படும் ஒரு மனிதனாக விஜய் என்ற ஒரு சக்தி உருவாகிட்டார். ஜனவரி 28 பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரார். கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் பேசிட்டு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். என்டிஏ கூட்டணியில் விஜய், அந்த தகவல் கொஞ்சம் கசிகிற மாதிரி இருக்காது, எந்த அளவுக்கு சார் உண்மையிலேயே என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவாரா? விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார், என்னுடைய எதிரிகள் திமுகவும் பாஜகவும் தான், விவரமாக எடுத்து சொல்லிட்டார். சில பேர் கூட சொன்னாங்க, அப்போ திராவிட கட்சிகளுக்கு விஜய்க்கு என்னங்க வித்தியாசம், ஒரு திமுகவும் ஒரு பாஜகவும் எதிர்க்குதுன்னாங்க. அதை பற்றி அவர் கேர் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிசம் அதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது கரூர் சம்பவம் அது எதிர்பார்க்காத சம்பவம், அவரை எதிர்பார்க்கல, மக்களை எதிர்பார்க்கல, ஒரு துயர சம்பவம் வந்தது. கொஞ்சம் பின்வாங்கிட்டு திமுகவை எதிர்க்க தொடங்கினார். அப்போ மறைமுகமாக அவருக்கு பாஜக ஆதரவு கொடுத்தது. பாஜக காரணம் இல்லாமல் பண்ணல, காரணத்தோடு தான் பண்ணுது. ஏன்னா மத்திய அரசாங்கம் என்னதான் மத்திய அரசாங்கமாக இருந்தால் கூட அதுக்குன்னு சில பவர், சில பொசிஷன், சில ஒரு கையில் ஒரு கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துது. அண்ணாமலை வழியை மூவ் பண்ணி அண்ணாமலை விஜயை தொடர்பு கொண்டு நாங்கள் இருக்க கவலைப்படாதீங்க, உங்கள் காமன் எதிரி திமுக தான். அப்போ விஜய் அந்த அளவு கூட வளரலை. இப்போது அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டார். கரூருக்கு முன்னாடி விஜயோட வளர்ச்சி அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலை. இருந்தாலும் விஜய் ஒரு ஹோப் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் ஒரு கூட வச்சுக்கலான்னு அண்ணாமலை பிளான் பண்ணாங்க. விஜய்க்கும் கைதாவதிலிருந்து தடுப்பதற்கு ஸ்டாலின் அந்த மேட்டரை சீரியஸாக எடுத்திருந்தார்னா விஜய் கைதாகிருக்கலாம். ஸ்டாலின் அந்த மேட்டரை கடந்து போயிட்டார். சரி, எதுக்கு நம்ம அவரை பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற முறையில் சரி விட்டுருங்க, அது சட்டம் அது வேலையை பண்ணுறன்னு விட்டு போயிட்டார். சிபிஐ என்கொயரி வந்துடுச்சு. அது டெல்லி லட்டு மாதிரி கையில் பிடிச்சிச்சு. சிபிஐ கண்ட்ரோல் டெல்லி. டெல்லி என்ன பண்ணுது இப்போது, வா ராஜா வா 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 சிபிஐ என் கையில் இருக்குது, நான் என்ன பண்ணப்போ, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? சரி, விஜய் என்ன பண்ணாங்க, விஜயை விட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவர் எல்லா புஷி ஆனந்த் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணாங்க. அவங்க எல்லாருமே ஒரே குரலாக, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எல்லாமே விஜய் தாங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ முழு பொறுப்பு விஜய் தலைமையில் வந்த உடனே விஜய் லவாகமாக மாட்டிக்கினார். இப்போ விஜயை ஃபிக்ஸ் பண்ணுறதும் மாட்டி விடுறதும் மாட்டி விடாமல் இருக்கிறதும் பாஜக கையில் இருக்குது. பாஜகவுக்கு தமிழ்நாடு தேர்தல் ஒரு பெரிய தலைவலியாக போச்சு.
ஏன்னா அவங்களால கூட்டணி நினைச்ச மாதிரி அமைக்க முடியல. இப்போ விஜய் வந்ததுனால ரொம்ப ப்ளஸ்ஸாக போச்சுங்கிறீங்களா என்ன? விஜயை வரவழைச்சா இன்னும் என்டிஏ பலப்படும் அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணம். ஏன்னா நீ கூட கேட்கலாம், எப்படிங்க விஜய் வருவார், மைனாரிட்டி ஓட்டு வங்கி அதெல்லாம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை மீறி வருவாரா, அவருடைய முதலமைச்சர் கனவுன்னு ஒன்று இருக்குது, தனியாக போட்டிட்டு முதலமைச்சர் ஆகணுங்க, அதெல்லாம் பாஜக கூட கூட்டணி வச்சா இருக்க ஓட்டு போயிருங்கிற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கு. இருக்கிற ஓட்டு போயிடும், அப்புறம் முதலமைச்சர் நாற்காலியும் பிடிக்க முடியாது. ஆனால் அமித்ஷா என்ன சொன்னாரா, விஜய் நீங்கள் ஒரு இளைஞர், உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அவசரப்பட்டு அரசியலில் பதவி பிடிக்க முடியாது, நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, ஒரு 5 ஆண்டு காலம் நீங்கள் எங்கள் கூட இருங்க, அதற்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள்லாம் ஒழிக்கணும்னு தான் எங்கள் பிளான். அமித்ஷாவோட பிளான் என்னென்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் போதும். அதில் அதிமுகவும் படங்குமா என்ன? அதிமுக சேர்ந்து தான் சொல்கிறேன், அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி அடங்கணும். அந்த ஆட்சி அடங்கணும்னா ஒரு 10 ஆண்டுகளில் சீமான் வர்சஸ் பாஜக, விஜய் வர்சஸ் பாஜக, காங்கிரஸ் வர்சஸ் பாஜக, அந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறது பாஜகவோட கனவு. ஒரு தேசிய சிந்தனை உள்ள, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் திராவிடத்தை ஒழிச்சிட்டா தேசிய நேஷனலிசம் உள்ள வந்துடும், மற்ற மாநிலம் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி. இப்போ ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 67லேருந்து மாற்றி இவங்களே கெடுத்து நம்ம சொல்ல அவங்களோட எண்ணம். ஸோ விஜய்கிட்ட சொன்னாங்களா, அப்படி திராவிட கட்சிகள் ஒழிக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம், ஸோ நீங்கள் தயவுசெய்து என்டிஏல வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. விஜய் பதில் கொடுக்கல. இப்போது 2 அஸ்திரத்தை கையில் வச்சுக்கினாங்க. முதல் அஸ்திரம் ஜனநாயகன் சென்சார்ஷிப். குற்றப்பத்திரிகைன்ற ஒரு படத்துக்கு 13 ஆண்டு காலம் சென்சார்ஷிப் கொடுக்கப்படல. உங்களுக்கு தெரியுமா? அது காங்கிரஸ் காலத்தில் ஓகே 13 வருஷம் சென்சார்ஷிப்பே கிடைக்கல. அவங்க கதவு தட்டாத இடமே கிடையாது. பாஜக நினைச்சா ஜனநாயகம் அப்படி பண்ணுங்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியின் பீரியட்ல இப்பவும் பாஜக அதே வேலையை தான் பண்ணுது. ஜனநாயகன் 500 கோடி இன்னும் 2 மாதம் தள்ளி போட்டிங்க வச்சுங்க, விஜயோட ஃபினான்ஷியல் லாஸ் ஹெவியாகிடும். நீங்கள் பாஜக பண்ணுறது தப்பாக ரைட்டாங்கிறதாக்குள்ளே நான் போக விரும்பலை. தப்பாக சில பேருக்கு தப்பாக இருக்கலாம், சில பேருக்கு ரைட்டாக இருக்கலாம். அது உள்ள முடிவு பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. என்ன பண்ணுன்ற பேசதான் நம்ம இருக்கோம். பாஜக என்ன சொல்லுது, ஜனநாயகன் வரணுமா என்னை சப்போர்ட் பண்ணு, சிபிஐலேருந்து உன்னை காப்பாற்றணுமா என்னை சப்போர்ட் பண்ணு, இதை கொடு அதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ அதை கொடு அப்படின்னு சொல்லி, ஏங்க ஏடிஎம்கே எடப்பாடி மனசார மனம் உவந்து பாஜக கூட்டில் போய் ஜாயின் பண்ணாரா? கம்பல்ஷனில் தான் ஜாயின் பண்ணார். நிர்பந்தம், அது என்ன நிர்பந்தம்னு நமக்கு தெரியாது. பேசிக்கலாம், இந்த நிர்பந்தம் கொடநாடு அதுக்கு இதுன்னு பேச முடியுமே தவிர, நம்மளால் அவளோட புள்ள மேலே கேஸு இதெல்லாம் பேசலாமே தவிர குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் மத்திய அரசாங்கக்கிட்ட திமுகவை பற்றியும் அதிமுக பற்றியும் இனஃப் எவிடன்ஸ் இருக்குது, ஆதாரங்கள் 2 கட்சிகளை பற்றியும். நாளைக்கு மத்திய பாஜக முடிவு பண்ணிட்டுனா திமுகவும் அதிமுகவும் காலி பண்ணுற அளவுக்கு ஆதாரம் இருக்குது. இது எனக்கு டெல்லி கிடைச்ச தகவல். 2 கட்சியும் காலி பண்ணுற அளவுக்கு இனஃப் ஆதாரம் இருக்குது. பட் டெல்லி விட்டு பிடிக்குது. சரி, என்ன நடக்குது பார்க்கலாம், அவசரப்பட்டு பண்ண வேணாம் அப்படின்னு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் சிபிஐ ஆஃபீஸ் பாருங்க, இடி ஆஃபீஸ் உள்ளே போந்து மம்தா பானர்ஜி தூக்கிட்டு போயிட்டா ஃபைலை. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் 2-3 கேஸ் நடந்துக்குது, உள்ளே போய் அடிச்சுக்கிடலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் உள்ளே வரணுங்கிறது முதல்ல இருந்தே என்டிஏவோட ஒரு எண்ணம். அது அவங்க அப்பாட்ட பேசி பார்த்தாங்க, புசியானத்தை பேசி பார்த்தாங்க. இப்போ டைரெக்டாக செங்கோட்டையன்ட்டு அந்த டேர்ம்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அனுப்பியதே பாஜகன்னு ஒரு பேச்சு வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் செங்கோட்டையன் போன்ற சீனியர் தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தது விஜய்க்கு ஒரு அரசியல் ஆலோசனை கூறும் இடத்தில். எங்க எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணவர் செங்கோட்டையன். அந்த ஆலோசனை என்டிஏ கூட்டணி சொல்லலாம். செங்கோட்டையன் பாருங்க, தம்பி விஜய்
நமக்கு வந்து பாஜக எதிரி தான் இல்லைங்கள. திமுகவே பாஜகவோட ஒரு காலத்துக்கு கூட்டணி வச்ச கட்சி. நம்ம இப்போ நம்ம முதல் இலக்கு நம்ம ஒரு இலக்காக கிராஸ் பண்ணணும். எடுத்த உடனே முதலமைச்சராக உட்காரணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. திமுகவை முதல்ல அகற்றணும், அப்புறம் வந்து அதிமுகவை எடுத்து வைக்கணும், மூணாவது நம்ம ஆட்சியில் உட்காரணும், படிப்படியாக தான் மேலே போகணும். ஸோ முதல்ல நம்ம பாஜகவையும் பகைச்சிக்கிட்டு திமுகவையும் பகைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறது கஷ்டம். அதனால் பாஜகவோட சாஃப்டாக போகலாம். என்ன உங்களுக்கு என்ன குறையோ, என்ன உங்கள் கண்டிஷனோ அதை சொல்லுங்கள். நம்ம டெல்லிக்கிட்ட பேசி காமன் மினிமம் அஜெண்டா, இஸ்லாமியர்களை துன்புறுத்தக்கூடாது, கிறிஸ்துவர்களை துன்புறுத்தக்கூடாது, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. உங்கள் கோரிக்கை உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. உங்களோட மனக்குறைகள் இதெல்லாம் அப்போ சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதக்கலவரமே நடக்கலை, ரொம்ப அமைதியாக இருக்கு. தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. பாஜக வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏ தொகுதியிலுமே ஒன்றும் நடக்கல. ஆமாம், திமுக ஆட்சியிலையும் மத கலவரம் வரல, அதிமுக ஆட்சியிலையும் மத கலவரம் வரல. ஏன்னா நம்மெல்லாம் சகோதரர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு வரோம். வட இந்தியாவில் வேணால் நடக்கலாம். அதனால் தமிழ்நாட்டில் இனிமேல் அந்த மதம்ங்கிறதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பிஜேபியே மதத்தை விட்டுடுச்சு. இந்த திமுக பண்ணுறதுனால இவங்க வந்து திருப்புறம் கொண்டுற மாதிரி பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்த்து சொல்லப்பட்டு ஜனவரி 28 பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றார். வந்து கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் பேசிட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு மீட்டிங் பேசுகிறார். நீங்கள் கேட்கலாம், ஏங்க இது மத அரசியலை கையில் எடுத்துட்டாங்களே பாஜக. கரெக்ட், மத அரசியல் கையில் எடுத்தாச்சு. ஏன்னா போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து இனிமே மத அரசியலை கையில் எடுக்கலைன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டெவலப்மெண்டல் நோக்கி சில பகுதி வாக்காளர்கள் இப்போ 18லேருந்து 20, 18லேருந்து 25, 18லேருந்து 30 இருக்கிற வாக்காளர்கள் ஜாதி மதம் பார்க்காதவர்கள். அவர்களுக்கு தேவை என் தேசம், என் ரோடு ஒழுங்காக இருக்கா, குப்பை எடுக்கிறானா, பில்டிங்கு சரியாக இருக்கா, லஞ்சம் ஊழல் இல்லாமல் இருக்கா, அப்படி தான் கேட்குறான். ஏன்னா எல்லாம் ஐடியில் வேலை செய்யலாம், நல்லா படித்த இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் நீங்கள் 2000 ரூபா கொடுத்தோ, 3000 ரூபா கொடுத்தோ, அரிசி கொடுத்தோ, மானியம் கொடுத்தோ, இலவசம் கொடுத்தோ ஓட்டு வாங்க முடியாது. தேசிய தலைமைக்கு ஓட்டு போடுவாங்க, நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. நான் சொல்கிறது வந்து பொதுமக்கள், கட்சி சார்ந்தவர்கள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் அதிகமாகிட்டு வர்றதுனால அந்த வாக்காளர்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ண போகிறாங்க. அந்த வாக்காளர்களில் விஜய் வாக்காளர்கள் அதிகம்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இளைஞர்கள் 10 இளைஞர்களை கேட்டிங்கன்னா 8 இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம். அவன் மனசாக வருது. இதை தன்வசப்படுத்திக்க பார்க்குது பாஜக. அவன் மட்டும் சொல்ல, எங்கள் அப்பா அம்மாவையும் விஜய்க்கு ஓட்டு போட வைப்பேன்றான். இல்லை, இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டாரா? இந்திய கூட்டணிக்கு போகிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, விரைவில் அது கூட சாத்தியமாகும்ட்டு. இல்லை, விஜய்க்கு என்ன கூறப்பட்டதுன்னா, நீங்கள் கேட்கலாம் பாஜக பண்ணது என்னங்க இந்த மாதிரி தப்பா ரைட்டான்னு கேட்கலாம். பாஜக என்ன சொல்லுது, விஜயம் உள்ளே வந்தார்னா என்டிஏ பலம் பெறும். பாஜக, அதிமுக, விஜய், அப்புறம் பாமக, தேமுதிக இதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு பலம் பெறும். இது இல்லாத பட்சத்தில் 2வது சாய்ஸ் விஜய்டு என்ன சொல்லப்பட்டதுன்னா, சரி அப்படி உங்களுக்கு எங்கள் கூட வர தயக்கமாக இருந்தது, நீங்கள் வந்து எங்களை வந்து மதவாத கட்சின்னு சொல்கிறீங்க, பாசிசம் சொல்கிறீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சு திமுக கூட்டணியை காலி பண்ணுங்க. இது சொல்கிறதும் பாஜக, இதுவும் பாஜக. 2வது ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் அது. காங்கிரஸ் இழுங்க, ஒரு 50, 60, 70 சீட்டு கொடுங்க, மதிமுக எழுங்க, விசிக எழுங்க, பலமான கூட்டணி போடுங்க, அந்த கூட்டணி உடைங்க. அந்த கூட்டணி உடைங்க. மக்கள் நல கூட்டணி எப்படி ஜெயலலிதாவை ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவித்தோ, அந்த மக்கள் நல கூட்டணியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணி தரோம், உங்கள் சிபிஐ கேஸை நான் க்ளோஸ் பண்ணி தரோம். கொடுக்கல் வாங்கல் தான் அரசியலே, கொடுக்கல் வாங்கல் தான். நீ என்ன கொடுக்குற, நான் என்ன வாங்கிக்கிறேன். ஸோ விஜய்க்கு 2 ஆப்ஷன். ஒன்று என்டிஏல சேர்ந்து ஒரு 50-40 எம்எல்ஏ வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அவார்ட் அவர் ஒரு பொறுப்பாக இருந்துட்டு அதுக்கடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லையா காங்கிரஸை வெளியில் இழுத்து கூட்டணி வச்சு திமுக காலி பண்ணிட்டு அவங்க எதிர்கட்சி தலைவராக வந்து அதுக்கப்புறம்
தட் இஸ் சாஃப்ட் ஆன்டி பிஜேபி. பிஜேபி ரொம்ப எதிர்க்காம மைல்டாக எதிர்த்து திமுகவை மட்டும் எதிர்த்து திமுக வாக்களை பிரிக்கிறது. இது ரெண்டுமே வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள முடிவு பண்ணணும்னு மோடி சொல்லிட்டாராம். மோடி ரொம்ப தமிழ்நாட்டு மேலே கடுப்பில் இருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள் கூறுது. இன்னும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எந்த கூட்டணியும் முடிவு பண்ணல. இத்தனை தடவை அமித்ஷா வந்துட்டு போயிருக்கார், பியூஷ் கோயல் வந்துட்டு போயிருக்கார். அவங்கள சந்திக்காத டாக்டர் அன்புமணி ரகசியமாக எடப்பாடியை பார்த்துட்டு உடன்பாடு வச்சுட்டு போயிட்டார். ஒரு ராஜ்யசபா சீட்டு, எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு போயிட்டார். என்ன காரணம்? அவருக்கு பாஜக மேல் நம்பிக்கை இல்லை. பாஜக மேல் நம்பிக்கை இல்லையா? இல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி நான் தலைவர் பாத்துக்கிறேன், அது அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுனால வந்தாங்களா? தேர்தல் கூட்டணி தலைவர் எடப்பாடி தான் அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடப்பாடி கூப்பிட்ட டாக்டர் நீங்கள் வந்து எங்கள் கூட சைன் பண்ணுங்க. ஏன்னா டெல்லி என்ன பண்ணுது, இன்னும் கூட அதிமுக ஆட்சின்ற வார்த்தை அது வாயிலேருந்து வரமாட்டேங்குது. கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினே சொல்லுது. எடப்பாடி சொன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி எல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம். பீகார் மாதிரியோ எம்பி மாதிரியோ கேரளா மாதிரியோ நினைக்காதீங்க. அது செட்டப்பே தனி. இல்ல அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான். இப்போ விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வரும் பட்சத்தில், நீங்க சொன்ன மாதிரி வரும் பட்சத்தில் இன்னும் கூட்டணி ஆட்சி வலுவாதானே ஆகும். அப்போ அதிமுகவுக்கு எத்தனை % கிடைக்குமோ, எத்தனை எம்எல்ஏ சீட் கிடைப்பாங்க, விஜய் பிளஸ் மித்த கட்சிகள்லாம் கிடைக்கும் போது அதுக்கு தள்ளப்படுவாங்கல்ல. அதுக்கு பிளான் பண்ணி தான் அமித்ஷா கூட்டணி சொல்றாரு. அவர் சொல்ற கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் இல்லை, விஜய் கூட்டணி சேர்த்து தமிழ்நாட்டில் கூட்டணி அரசாங்கம் அமைக்கணும். யாரோட சொன்னாங்க நேத்தி, அமித்ஷா வந்து எடப்பாடிட்ட சொல்லிட்டாராம், எனக்கு வந்து 5 மந்திரி சபை சீட்டு வேணும். இந்து சமய நலத்துறை, அறநிலையத்துறை, கல்வித்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்வியை கொண்டு அந்த பாரதிய சிக்ஷா கொண்டு வருது. அப்புறம் அந்த இந்த ஸ்கீம் மெடிக்கல் இதுக்கு கொண்டு வருது. கல்வித்துறை, நிதித்துறை ஏன் கேட்குறாங்கன்னா அதிக அளவு டெல்லியிலேருந்து பணம் வரவழைக்கிறது, நிர்மலா சீதாராமன் இணைஞ்சு பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எடப்பாடி ஒன்றுமே சொல்லியான். கேட்டார் எடப்பாடி ரொம்ப சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு, ஓகே வெரி குட், நீங்கள் கேட்குறதெல்லாம் கேட்குறீங்க, முடிவு பண்ணுற இடத்துல பண்ணி பண்ணுவோம், தேர்தல் ஜெயிப்போம் அப்படின்னு. ஸோ பாஜக ஒரு ரூட்டில் போகுது, அதிமுக ஒரு ரூட்டில் போகுது. நடுவில் விஜய் எப்படியாவது இழுத்து விஜய் உள்ள வரதுல எடப்பாடிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. முதல்வர் சீட்டு மட்டும் கேட்கக்கூடாது. முதல்வர் சீட்டு மட்டும் கேட்காது. துணை முதலமைச்சரா நீங்கள் ஒரு பாஜகலேருந்து ஒருத்தர விஜய்லேருந்து ஒருத்தரை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் 2 ஒன்று முதலமைச்சர் நான் தான் இருப்பேன், அதிமுக என் கண்ட்ரோலில் இருக்கும். டிடிவியை என்டிஏல சேர்த்துக்கங்க, ஓபிஎஸ்சியும் சசிகலாவும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம். நீங்கள் என்டிஏல வச்சுக்கங்க, எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஒரு பேர் மக்கள் அதிமுகன்னு பேரை வச்சு நீங்கள் உங்கள் என்டிஏல வச்சு நீங்கள் போடுங்க, எங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம். கூட்டணியை வச்சு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். தமிழ்நாடு தலைவலியாக மாறுகிறதா மத்திய பாஜகக்குன்னா தலைவலியாக தான் மாறுது. ஏன்னா இதுவரைக்கும் கூட்டணி குழப்பங்கள் தமிழ்நாட்டில் நிலவி வருகிறதான்னா நிலவி தான் வருது. அதிமுகலே சோர்ந்து போயிட்டாங்க. எத்தனை நாளைக்குங்க இந்த மாதிரி 6 மாதம் ஆச்சு, இன்னும் தேர்தல் வேலை ஆரம்பிக்கலை, ஜனவரி பிறந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, 2 மாதம் தான் டைம் இருக்குது, ஒன்றுமே முடிவு பண்ணல. அப்படி திமுக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக மனுவெல்லாம் வாங்கி எல்லா தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி வேலையெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அவங்க காங்கிரஸ் என்ன பண்ண போகிறதுன்னு காத்துட்ருக்காங்க, திமுக இவங்க விஜய் என்ன பண்ண போகுதுன்னு காத்துட்ருக்காங்க. ரெண்டுமே காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறது. இந்த பக்கம் விஜய், அந்த பக்கம் காங்கிரஸ். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அலையன்ஸ் சரியாயிடும். அமித்ஷா அவர்கள் கையாள இடத்துல இருக்கிறாரு. அமித்ஷா வந்து சென்னையிலே வாரம் வந்து தங்க போகிறதாவும் கேள்விப்படணும். இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு முடிவு பண்ணுறது. அமித்ஷாவோட நோக்கம் திமுகவை அகற்றணும்னு. சரி, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அதிமுக தலைவர் பேசிட்டு இருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி. சொன்னார், அமித்ஷா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு? திமுகவோட ஊழல் பட்டியல் அவர்கிட்ட பக்கமாக அவர் ஆஃபீஸ் முழுக்க ரூம் முழுக்க இருக்குது. ஒரு 10 மந்திரி உள்ளே போனால் மேட்ரு முடிஞ்சது.
எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. எல்லாரும் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சட்டம், மனிஷ் சிசோடியாவுக்கு ஒரு சட்டம், ஸ்டாலினுக்கு ஒரு சட்டம். ஏன்னா 30 MP இருக்கிறாங்க. நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ போயிட்டாங்கன்னா ஆதரவு கொடுக்கறதுக்கு திமுக வேணும்னு நீங்கள் இருக்கீங்கல்ல, அந்த எண்ணம் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த எண்ணத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது எங்களை குறைக்கு என்ன தப்பு? எங்கள் மேலேயே புகார் சொல்கிறீங்க. நீங்கள் நடவடிக்கை எடுத்து தோலை உரிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கீழே வந்திருப்பாங்க, உங்கள் சொல்ல பேச்சு கேட்டிருப்பாங்க. நீ ஒன்றுமே பண்ணல, சும்மா எங்களை மிரட்டுறீங்களே தவிர, எங்களை பூஜாண்டி காட்டுறீங்களே தவிர, திமுக மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒன்றும் எடுக்கல, ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆளுநர்கிட்ட கொண்டு போய் ஃபைலை கொடுத்தாரு அண்ணாமலை, பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணார். நீங்கள் தூங்கிட்டு இப்போ எங்களை வந்து திட்டினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஓடுதுன்னா, பிரைம் மினிஸ்டர் 28ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த கோயிலில் போய் வழக்கேற்று வரான்னு தெரியாது, அந்த கோயிலில் வந்து ஒரு அந்த ஊரில் ஒரு இருந்து அவருடைய ஆளுமையை நிரூபித்து, நாங்கள் இந்துக்கள் பக்கம், இந்த தேர்தலில் இந்துத்துவ வாக்கு வங்கியை அதிமுகவும் பாஜகவும் வாங்கணுங்கிறதுல ஆர்எஸ்எஸ் ரொம்ப குறியாக இருக்கு. ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, திருப்பரங்குன்றம் இந்துக்கள் மனசு நோகடிக்கப்பட்டிருக்கு, அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி திமுக நடந்துக்கிறது. அதை நம்ம சரி பண்ணணுன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி காட்சி இந்துக்கள் வாக்கெல்லாம் வாங்கணுங்கிறது இவங்க பிளான். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வரிசையில் விஜயையும் இந்தியாவுக்குள்ளே சேர்க்கறதும் ஒரு பெரிய பிளான். ஆனால் விஜய்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து மத அரசியல் பேச வேண்டாம், நாங்கள் பேசிக்கிறோம், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கோம். நீங்கள் வந்து எங்களோட ஐடியாலஜி நீங்கள் பேச வேண்டிய தேவையே இல்லை. என்டிஏல இருக்கிறதுனால பாஜகவோட கொள்கையில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் பிரச்சாரம் தனியாக பண்ணிக்கங்க, எங்கள் பிரச்சாரம் தனியாக பண்ணிக்கணும், அதிமுக பிரச்சாரம் தனியாக பண்ணிக்கணும். அதனால தான் போட்டி 2 பேருக்கு திமுக தாவேகன்னு சொல்கிறாங்களோ. ஆமாம், ஏன்னா இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்ச பொழுது முரசொலி மாறன் ஒரு பிரமாதமான ஒரு காமன் மினிமம் அஜெண்டா கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்னா, பாஜக தனி, அது கொள்கைகள் தனி, திமுக கொள்கைகள் தனி, ரெண்டும் ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் கூட்டணி அமைச்சு காமன் எதிரியான காங்கிரஸை வீழ்த்துவோம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதில் வெற்றியும் பெற்றார். இந்த பேட்டர்னை விஜய் வச்சு இப்போ இந்த பேட்டர்னை விஜய்கிட்ட சொல்லப்பட்டதான். தீண்டத்தகாத கட்சின்னு எதுவுமே கிடையாதுங்க, பாஜகவோடய திமுக கூட்டணி போச்சு, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நம்ம எதிர்காலம் நம்ம ஃப்யூச்சரை பார்த்துக்கணும். மற்ற கட்சியை திட்டுறது மூலமாக நம்ம இப்போ திமுக வந்து பாஜகவை திட்டுறதுக்கு காரணமே பாஜகவின் வளர்ச்சி அதிகமாகிட்டே வருதுங்கிறது திமுக கண்ணை உறுத்துது. இல்லைன்னா ஒரு இப்போ நாம் தமிழரை பற்றி எங்கேயாவது ஸ்டாலின் டெய்லி பேசிகிட்டு இருக்காரா? ஏன் மோடியை திட்டுறாரு, அமித்ஷாவை திட்டுறாரு? ஏன்னா வளர்ந்துட்டு வருது. அந்த வளர்ச்சியை கண்டு பொறுக்காம தான் அது அரசியல்லாம் பண்ண தான் பண்ணுவாங்க, தப்பு கிடையாது. ஸோ அந்த அரசியலில் எது வேணால் நடக்கலாங்கிற மாதிரி விஜய் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆயிட்டார். அனைவராலும் உற்று நோக்கப்படும் ஒரு மனிதனாக விஜய் என்ற ஒரு சக்தி உருவாயிட்டார். அதை ஒத்துக்கணும். 6 மாதங்களுக்கு முன்பு இருந்த விஜய் இப்போ இல்லை. நம்ம 6 மாதங்களுக்கு முன்பு பேசினது கணித்ததெல்லாம் மாறிட்டு வருது. இப்போ விஜய் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தருகிறார். அதே நேரத்தில் விஜயால் தனியாக நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்ஃபுல் தான் சொல்ல முடியும். he can be a destructive force. திமுக வராமல் தடுப்பதற்கு அவர் உதவுவார். ஆட்சியை தனியாக பிடிப்பாரா? அதிமுக இல்லாமல், பாஜக இல்லாமல், நாம் தமிழர் இல்லாமல், விசிக இல்லாமல், ஒரு பெரிய மில்லியன் கொஸ்டின். அது மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அவர் வாக்கு வங்கி இன்னும் முடிவு செய்யப்படாத வாக்கு வங்கி. நம்ம அதுக்குள்ளே போய் இல்லை அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்லாம் டிக்ளேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் விஜய் ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் விஜய்க்குன்னு ஒரு இடம் உண்டு. வருங்காலங்களில் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.